வணக்கம் ரவி. திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராம ஊராட்சியில் 2000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இக்கிராமத்தை திருத்தணி நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து 500க்கும் மேற்பட்ட பெண்கள், ஆண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் தடையை மீறி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த கிராமங்களை திருத்தணி நகராட்சியுடன் இணைக்கப்பட்டால், அதாவது சொத்து வரி உள்ளிட்ட பல்வேறு வரிகளின் பணம் அந்த உயர்வு அதிகரிக்கக்கூடும் மற்றும் 100 நாள் வேலை எங்களுக்கு கிடைக்காது என்ற ஒரு முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து இந்த கிராம மக்கள் தற்போது நடைபெற்று வருகின்றனர். 500க்கும் மேற்பட்டோர் அந்த தடையை மீறி சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அந்த இடத்தில் டிஎஸ்பி கந்தன் தலைமையிலான போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி முயற்சி செய்தனர். அப்போது பொதுமக்கள் மற்றும் போலீசாருக்கும் தள்ளுமுள்ளானது ஏற்பட்டு பின்னர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்து வலுக்கட்டாயமாக தரதரவென இழுத்து அரசு பேருந்தில் ஏற்றி வருகின்றனர். இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு பரபரப்பான ஒரு சூழல் நிலவி வருகிறது. இதே போன்று அருகாமையில் உள்ள கார்த்திகேயபுரம் ஊராட்சியிலும் திருத்தணி நகராட்சியுடன் இணைக்க வேண்டாம் என்று கூறி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருத்தணி நகராட்சியுடன் பட்டாபிராம் ஊராட்சி இணைப்பை கைவிடக் கோரி தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் காவலர்களுக்கும் பொதுமக்களிடையே தள்ளுமுள்ளானது ஏற்பட்டு கைது நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த காட்சிகளை பார்க்கலாம். திருத்தணி நகராட்சியுடன் பட்டாபிராம் ஊராட்சி இணைப்பை கைவிடக் கோரி தேசிய நெடுஞ்சாலையில் மக்கள் திடீரென போராட்டம் நடத்தியதால் காவலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளானது ஏற்பட்டு கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்தும் விவரங்களை எமது செய்தியாளர் மோகன் வழங்கியதை கேட்டோம்.